5 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சேன். அப்புறம் பெரியம்மா சின்னம்மா பக்கத்து வீட்டு மோர்காரி எல்லார்ட்டையும் பால் குடிச்சேன். எப்ப எங்க அருமை அப்பா பாலுன்னு பேர் வச்சானோ அப்பலேருந்து பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு. களி நெல்லு அண்ணே, உங்க உடம்ப பார்த்தா பால் குடிச்சு வளர்ந்த மாதிரியே தெரியலையானே. பினால் குடிச்சு வளர்ந்த மாதிரில இருக்கு. டேய் என்ன நக்கலா? கடைக்கு வந்தமா டீ குடிச்சோமா போனமான்னு இரு. இல்லன்னா டேய் உனக்கு இந்த டீல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவேன். ஏற்கனவே பேதி மாத்திரை கலந்த மாதிரி தான் இருக்கு. இந்தா நீயே குடியும். டேய் காசு கொடுத்துட்டு போடா. போயா பல்லி, நீ போட்ட டீக்கு காசு வேற கொடுக்கணுமா? உனக்கு காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. போயா புண்ணாக்கு. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? ஐயோ இவன் எப்படி பொறுமையா குடிச்சான்? 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. என்னம்மா 1000 ரூபாய் கொடுக்குற? சில்லறை இல்லையே. பரவாயில்லைங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். அப்படியா? அது அங்க இருக்கு, எடுத்துக்குங்க. ஐயோ இவ சுமதி ஜுவல்லர்ஸ் ஓனரோட பொண்ணு இல்ல, அவங்கிட்ட சிக்கிட்டாளா? அப்ப ஆட்டையை போட்டுற வேண்டிதான். திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற. என்னடா காதுல பாட்டு கேக்குற மிஷினை போட்டு குஷாலா குதிச்சு வந்துட்டு இருக்க? ரிப்பீட் ப்ளீஸ். ரிப்பீட்டா? ஆமா, சட்டையெல்லாம் புதுசா இருக்கு. எவங்கிட்ட ஆட்டையை போட்டது? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? என் பொண்டாட்டி யாருன்னு தெரியும்ல, எங்க வேலை பார்க்கறான்னு தெரியும்ல, மாசம் எவ்வளவு சம்பளம் தெரியும்ல. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன வாரமே கோவா கூட்டு போனா அங்க பர்ச்சேசிங் பண்ணது. வாங்கியும் கொடுத்து வாழ்க்கையும் கத்துக்குது அந்த புள்ள. அடுத்த மாசம் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. இன்னமேல துணி துவைக்கிற வேலை மிச்சம். உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன்? என்ன பாரு, ரோட்டோர பால் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். யோ, நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க, நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது வெளியே தெரியாது இல்ல? சரி அதை விடு, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு சூடு சொன்னல இல்லையா? எதுக்கும் எந்துக்கும் யாக்கும்? பொண்டாட்டி சம்பாதித்துல 3 வேளை உட்கார்ந்து கொட்டிக்கிறியா அதுக்கு? யோ, ஆண் பெண்ணு சரிசம் சொல்றாங்க இல்ல, சொத்துல பங்கு கேக்குறாங்கல்ல. எத்தனையோ வீட்டுல புருஷன் வேலைக்கு போறேன், பொண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுறா. கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றாங்க. அது மாதிரி என் பொண்டாட்டி வேலைக்கு போறா, நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயம்தா. சோறு சோறு சோறு, குழம்பு குழம்பு குழம்பு, மோறு மோறு மோறு. இதுல அடுத்தவளுக்கு என்ன பிரச்சனை? பாரா, நாங்கன்னா சிங்க பரம்பரை. பெண் சிங்க வேட்டைக்கு போவோம், ஆண் சிங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவோம். உனக்கு தெரியும்ல. சரி அதை விடுறா, மேட்ருக்கு வாடா. நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, நீ இந்த மேட்ருக்கு வர மாட்டேங்கிற. இல்ல புது வரவுடா. ஏய் அவ யாருன்னு தெரியுமில்ல? அவ்வளவுதானே, வெற்றியோட முடிச்சிட்டு வாரு. வரட்டுமா? வா வா வா. டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கடலை போட்டுட்டு இருக்கேன். ஓ, இதுக்கு பேருதே கடலை ஓடுறதா? ஆமா, எத்தனை மணி நேரமா போட்டுக்கிட்டு இருக்க? 2 மணி நேரமா போட்டுட்டு இருக்காரு. ஐயோ, வாய் வலிக்க போதத்தா. டேய், கீழே சிந்தாம போடுறா. அதான் கரெக்டா போட்டுட்டு இருக்கோம்ல. சரி சரி, இந்த மாசம் சந்தாவை கொடு. டேய், நடத்துறா மேல நடத்துறா, பாத்துமா. ஓ, இதுதான் ஒற்ற கம்பு சொன்ன பாட்டியா? டேய் டேய், வாடா. நானா? உன்னத்தாண்டா, வாடா. யாருங்க நீங்க? நான் யாருங்கிறத அப்புறமா சொல்றேன்டா. அவ சுமதி நகைக்கடைக்கார மகதானே. உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? டேய், உன்னையும் தெரியும் அவளையும் தெரியும்டா. ஆளு செய்யூரி சேதானம் இல்லாம சும்மா கும்முண்டாயா இருக்கா? டேய், நீ ஆடிட்டு தங்கவேல் மகன் தானே? டேய், ஒப்பே நகைக்கடையை கரெக்ட் பண்ணா நீ நகைக்கடைக்கார மகளை கரெக்ட் பண்றியா? அண்ணே, எங்க அப்பா உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? டேய், நானும் உங்க அப்படி கிளாஸ்மேட்ரா. என்னண்ணே சொல்றீங்க? கிளாஸ்மேட்டா? அந்த கிளாஸ்மேட் இல்லடா, சிஎஸ் இந்த கிளாஸ்மேட். டேய், இத மட்டும் அப்பட்ட சொன்னேன்னு வச்சுக்க, சங்குல கத்திய சொல்லி ஊதிடுவாங்க. வேண்டாண்ணே, ஃப்ரெண்டு தானே, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். டேய், என்ன பேசிக்கிட்டு இருப்பீன்னு எங்களுக்கு தெரியாதா? 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு காலேஜை கட்டு அடிச்சுட்டு பார்க்குள்ள சுத்துறீங்கன்னா சும்மா வாடா சுத்துவிய? அதுவும் கருப்பு கலரு. உன் கையில உள்ளத அவ உறிஞ்சுறா, அவ கையில உள்ளத நீ உறிஞ்சுற. சும்மா வாடா உறிஞ்சுவிய? உண்மையா சொல்லு. லவ் தானே? ஆமாண்ணே. பாத்தியா அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சோம்னு? இந்த வயசுல லவ் பண்றது சகசம் தான்டா. வாடா உட்கார்றா.
உங்க அப்பன்ட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த புள்ள அப்பன்ட்டையும் சொல்ல மாட்டேன். பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு? இது புள்ள அண்ணன் கண்ட்ரோல் தான். மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க. நீ உன் சந்தா வேடு. 2000 ரூபா தானே இருக்கு. பரவாயில்லடா குர்ரா. 2000 ரூபாயா? சரி சரி சரி. இந்த பிள்ளைக்குதான் இந்த ரேட்டு. வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு. பாத்துக்க, புரியுதா? வரட்டுமா? ஒண்ணு பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். புதுசா இருக்கு. அடுத்து இதை கனெக்ட் பண்ண வேண்டியதே. 1 2 3 4 5 கான்செப்ட தானே அவன் சொல்றேன். கஷ்டப்பட்டு நடிக்கிறது நம்ம தானே. கலெக்ஷனை கொடுன்னு குதிக்கிற. எவ்வளவு கொடுக்கணும் நம்மளுக்கு தானே தெரியும். காலையில ஒரு பேச்சுக்கு சொன்ன பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவானே, எனக்கே பேதி ஆகும் போல இருக்கு. இவனை ஆளே காணுமே. டேய் வாடா 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 வாடா. என் கமிஷன் எடு, காசு எடு. யோ, கையை அரிப்படுத்தா ஆசிட்ட ஊத்தி கழுவியா? பாக்கத்தே பாட்டி பளபளன்னு இருக்கு, ஆனா பச கம்மியா இருக்கு. வெறும் 1000 ரூபாய் தாயா வச்சிருந்தேன். அதுவும் 100 ரூபாய் தலா அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன். இந்த ஓம் பங்கு 500, ஏன் பங்கு 500. டேய் அவனும் உன்ன மாதிரி இருக்கானா? யார பார்த்து என்ன வார்த்தையா கேக்குற? கல்யாணத்துக்கு முன்னுக்கு என் பொண்டாட்டிட்ட ஒத்த பைசா வாங்கல தெரியுமா? வரட்டுமா? வெறும் கூல் ட்ரிங்க்ஸ்க்கே 1000 ரூபாய் கொடுத்துட்டு சில்லற வாங்காம போனவா அவகிட்ட காசு இல்லையா? என்கிட்டயே ஆட்டே போறியா? டேய் விமலு, ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உனக்கு வைக்கிறேன்டியா. டாடி டாடி சீக்கிரம் வாங்க டாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஏண்டா மணி 9 ஆச்சு, நோத்தா என்னடா பண்ணிட்டு இருக்கா? டாடி மம்மியை திட்டாதீங்க. நேத்து நைட்டு லேட்டா தூங்குனாங்கல, அதனாலதான் காலையில லேட்டா எந்திரிச்சாங்க. ஆமா, அவன் நேத்து மட்டுமா லேட்டா படுத்தா? வருஷம் முழுக்க லேட்டா தான் படுத்துக்கிட்டு இருக்கா. நைட்டு ஒரு சேனல் விடாம அம்பிட்டு சீரியலையும் பாக்குறது, காலையில எந்திரிச்சுக்கிட்டு தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றது. இந்த வீட்டுல அவ புருஷனா நான் புருஷனாடா? உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படா கிளம்புறது? லேட்டா போனா என் பார்ட்னர் திட்ட மாட்டேன். டாடி டாடி என்ன ஷூ வாங்கி கொடுங்க டாடி. அடுத்த வருஷம் நீ எல்கேஜி போவீல, அப்போ உனக்கு வாங்கி தாரே. எல்கேஜினா என்ன டாடி? அது எனக்கு தெரியாது. நம்ம நாளா உங்க ஆத்தாதான் சொல்லிட்டு இருக்கா, அவள்கிட்ட கேளு. டாடி டாடி என்னடா லஞ்ச் பாக்ஸ். ஏண்டா இத கூட உங்க ஆத்தா உங்களுக்கு செய்ய மாட்டாளா? நான் டூட்டிக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் வேணும்னு கேப்பியா? எல்லாத்தையும் இந்த வீட்டுல நான் பண்ணி தொலைகிறேன். குளிச்ச பிறகு தூக்கமா வருது. இவ்வளதையும் கொடுத்து விடுறே, இந்த பக்கிய திங்காமையில மிச்சத்தை கொண்டு வருதுவே. பாரு இங்க பாரு, கொக்கரை கூட மூடாம வச்சிருக்கா. பள்ளியில விழுந்தா நாள பாடி ஆயிப்போவே. கவனம் கட்டவளாவில் இருக்கா, அவளை என்ன பண்றது? டாடி பிஸ்கெட்லாம் வச்சிருக்கீங்களா டாடி? எல்லாம் வச்சிருக்கேன். இன்னைக்காச்சும் மிச்சம் வைக்காம திட்டுவா, இல்லைன்னா உங்க அம்மாட்ட நான் திட்டு வாங்க முடியாது. தண்ணிய குடிக்காத வவுறு நிறைஞ்சு வா. சாப்பாடுனா நிறைய வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டு மறந்துடாம தங்கச்சிக்கு சாக்லேட் எடுத்து கொடுத்துரு. சரிங்க டாடி. என்ன சார் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர மாட்டீங்களா? புரிஞ்சுக்கயா? உங்களுக்கு என்ன வேலை இல்லாத மகாராசன் சார் நீங்க? ஏன் வவுத்துருச்சுல ஏயா கேக்குற? பாத்து போ. முன்னாடி காசுல சொகுசா உட்கார்ந்து பண்ணிட்டு வைத்திருச்சு. டாடா. ஐயோ ஆத்தாடி, சொடக்கு பொட்டுல என்னைய கூப்பிடுறா. விடிச்சு எம்பிட்டு நேரம் ஆச்சு? டைம் ஆச்சு போலாமா? நல்லா விருடி கொட்டாயி. நான் ரெடி ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. லஞ்ச் பாக்ஸ் பையனா நான் எடுத்துக்கிட்டேன். நல்ல வேலை மறந்துடாம கொடைய எடுத்துக்கிட்டியே. நீ வெயில்ல காஞ்சு போயிட்டீன்னா நல்ல கருகி போவேன். காலங்காத்தால ஜோக் அடிக்காதீங்க. இனிமேல் நீங்க கருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்றது நியாயமாத்தே இருக்கு. தினமும் ஆபீஸுக்கு லேட்டா போய் திட்டு வாங்குறதே புலப்பா போச்சு. என்ன விமல் சார், வண்டி எடுங்க. உங்க ஆத்துல இன்னைக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சு மாமி, அதனால தயிர் சோறு உருளைக்கிழங்கு பொரியல். ஏ டார்லிங்? ஓகே ஓகே. அப்படியா? வாரு மாமி. சரி. என்னங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன? எங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. எதுக்கு? என் தம்பி பத்து இருக்கான்ல, அவனுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமா, நம்மள குடும்பத்தோட வர சொல்லிருக்காங்க. என்னங்க? நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கேனா, இல்ல மிதிக்கிறாப்புல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா?
மதியாத தலைவாச மிதிக்காதேன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு. எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க. நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன்? நிச்சயதார்த்தம் துவாக்குடியில பொண்ணு வீட்லயா. நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும், வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய் மாமா மாத்திட்டு வரான். யாரு? அந்த ஜெமினி கணேசனா? ஆமா, அவரேதான். டைம் ஆகுது, கிளம்புங்க. போங்க. இருக்கட்டும். டார்லிங், நான் யோசிச்சு பார்த்தேன். உன் வீட்டு பங்கருக்கு நான் வரலைன்னா உனக்குதான் அசிங்கமாயி போகும். உனக்கா நான் வாரேன். தேங்க்ஸ்ங்க. உங்க வீட்டுல என்ன நடக்குது? இந்தாங்க டார்லிங், சாப்பாடு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. டார்லிங். என்னங்க? முதல்ல மாதிரி வேலை பார்க்க முடியல, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. வாஷிங் மிஷின் தானே, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன். டார்லிங், வேற என்ன வேணும்? வர வர உனக்கு மறதி அதிகமாயி போச்சு, சொல்லாமலே போய்கிட்டு இருக்க. வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். எப்போ ஒன்னு சொல்லிட்டு போவியே? ஓ அதுவா? ஐ லவ் யூ பிளாக் கமல். ஐ லவ் யூ டூ டார்லிங். உனக்காக, எல்லாம் உனக்காக. பேங்க்குங்க, யாராவது பார்த்து பொறாம போட போறாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க போங்க. சரி டார்லிங். வெங்கடேஷ், வெங்கடேஷ், எங்க போயிட்ட? எவ்வளவு நேரமா கூப்பிடுற, காதுல விழல? யார கூப்பிடுறா? சில்கு, என்ன காலையில சவுண்ட் அதிகமா இருக்கு? டேய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடாதேன்னு. அது இல்ல டார்லிங், நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம செட்டு பசங்களாம் உன்னை சிலுக்கு சிலுக்குன்னு தானே கூப்பிடுவாங்க. டேய், ஊர்ல இருக்கவெல்லாம் உன் பொண்டாட்டி சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிட்டா உனக்கு சந்தோஷமாடா? அப்போ உன்னை குயில்னு கூப்பிட்டுமா? டேய், நீ ஒண்ணு குயிலுன்னு கூவும் வேண்டாம், மயிலுன்னு கொஞ்சவும் வேண்டாம். அதான் கிருஷ்ணவேணின்னு அழகா எங்க வீட்டுல பேர் வச்சிருக்காங்களே, அத சொல்லி கூப்பிட்டு போதும். அது ஒப்பம் வச்ச பேரு, அத நான் சொல்ல மாட்டேன். அத சொன்னாலே ஒப்ப ஞாபகம் வருது. கல்யாணம் பண்ணி புள்ளைய பத்தி புள்ளைய காலேஜுக்கு போயிட்டான். ஒப்ப இன்னும் என்ன மதிக்க மாட்டான். மனுஷனாடி அவன். ஏன் அப்பான்னு நினைக்கிற? உன் காலேஜ் ப்ரொஃபசர்னு நினைச்சுக்கோ. சரி, உனக்கு கிருஷ்ணவேணின்னு கூப்பிட பிடிக்கலனா மாடனா செல்லமா கிருஷ்ண கூப்பிடு. நான் ஒண்ணு கோச்சிக்க மாட்டேன்டா முண்ட கண்ணா. டேய், எங்கடா உமாவ? காலையிலே ஆள காணோம். ஏய், அவ உனக்கும் பையன் தாண்டி. அது தெரியுது, அந்த பையனை தான் கேக்குறேன். எங்க அவன்? திருட்டு பயலுக்கு பிறந்த திருட்டு பயல. ராத்திரி எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் வந்து படுக்க வேண்டியது, காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட வேண்டியது. கிருஷ், யார காலையிலே திட்டுற? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பத்தியா பேசிட்டு இருக்கேன் வெங்கடேஷ்? உன்னையும் நீ ஒண்ணு பெத்து வச்சிருக்கே, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கிருஷ், இதுக்குதான் சொன்னேன், ஒத்த புள்ளியோட நிறுத்தி கூடாது, ஒரு 2-3 பத்துக்கணும்னு. ஏதாவது ஒன்னாவது உன் பேச்சு கேட்கும்ல? 2-3 போதும்டா சாமி, போதும். 2 புள்ள கலைஞ்சு 3ஆவதா பெத்தெடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துரு எனக்கு தானே தெரியும். உன் பரம்பரைக்கே மண்டை ரொம்ப பெருசு. டார்லிங், நாங்கெல்லாம் மூலக்காரங்கடி, மண்டை பெருசா தான் இருக்கும். டேய், அது நீ சொல்ல கூடாதுடா, ஊர்ல இருக்கவங்க சொல்லணும். நீங்க எல்லாம் மூலக்காரங்களா இல்ல ஆட்டு மூலக்காரங்களான்னு. என்ன தோர காலையிலே பின்னாடி வரீங்க? என்னமா முதல் வர மாதிரி சொல்ற? என்னைக்கு உன்ன காலேஜ்ல பாத்தனோம், அன்னில இருந்து பின்னாடி தாண்டி வரேன். உள்ள போய் 2 வீலர் சாவி கொண்டா. என்னது 2 வீலரா? நீ எப்படா பைக் வாங்குன? அது இல்லடி, பையன் பந்தயத்துல ஜெயிச்சு கொண்டு வந்தானே சைக்கிள், அது கூட 2 வீலர் தான். அந்த கீயை தான் கொண்டு வர சொன்னேன். பாடி. டேய் வெங்கடேஷ், ரொம்ப ஓவரா பேசுற, ஜாக்கிரதை. எப்போதான் பேசுறேன், அதே ஓவர்ன்றா. பையன் வேர்வை சிந்தி சைக்கிள்ல ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கான், ஏதோ சுட்டு வந்த மாதிரி சொல்றா. காலேஜ் படிக்கும்போது ஓசி பைக் ஓட்டி என்ன கரெக்ட் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் பைக் ஓட்டி நான் பாக்கல. டேய் வெங்கடேஷ், புடி. சரி வெங்கடேஷ், ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டிங்கறத மறந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? எப்பவும் அப்படிதானே கேட்ப, கேளு. சரி, நீ தான் பைக் ஓட்ட மாட்டேங்கிற, உன் பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான், அவனுக்காக ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்ல? அடி போடி, இந்த வயசுல டர்புர்னு வண்டி ஓட்டுறலாம். 40 வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, சுகர் பிபின்னு படுத்துருவான். என் பையன் குழந்தையில இருந்தே சைக்கிள் ஓட்டுறான். அவன் 60 வயசு இப்படிதான் இருப்பான். உனக்கு என்ன தெரிய போகுது? இப்ப டிஃபன் ரெடி பண்ணு, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஓ ஷாப்பிங்? இங்க பக்கத்துல இருக்க உழவர் சந்தைக்கு போய் 2 முருங்கைக்காய், 2 கட்டுக்கீரை, 4 நெல்லிக்காய் வாங்கிட்டு வர்றதுக்கு பேரு ஷாப்பிங்கா? நீ படிச்ச முட்டாள்ரி, இங்கிலீஷ்ல கடைக்கு போயிட்டு வரதா ஷாப்பிங்னுவாங்க. நான் சந்தைக்கே போறேன், சொல்லக்கூடாதா? இது கூட தெரியல, கேட்டா ப்ரொஃபசர் பொண்ணு. என்னது? வரட்டா சில்கு. டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடு. போடா போ, ஒட்டிக்கிறதுக்கு இங்க தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன்.
சின்ன வயசுல ஒருவேளை சில்க் படமா பாத்திருப்பானோ? திருட்டு ராஸ்கா. அந்த சைட் ஸ்டாண்ட்ல போடுங்க. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. என்ன அந்த பேக் போடுங்க சீக்கிரம். டைம் ஆச்சு. டார்லிங் என்னங்க ஐ லவ் யூ தானே? அது இல்ல டார்லிங், நேத்து டிவியில கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சிந்தாமணி சிக்கன் ஒன்னு பண்ணி காட்டினாங்க. அத செஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு போன் பண்ணு. ஓகே டார்லிங். வேற என்னங்க? கோல்டன் ராக்ல எஸ்பிஷன் போட்டிருக்காங்க. நாளைக்குதான் லாஸ்ட் நாளா. என்னையும் பிள்ளைகளும் கூட்டு போனா நல்லா இருக்கும். கூட்டு போறேன். திவ்யானா திவ்யாதே. சரி டார்லிங். பை. கர்மம் கர்மம், காலையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷங்காரன் உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு சுகந்தேன். இது தெரியாம கத்திரிக்காய் வியாபாரமும் மீன் வியாபாரமும் புளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டா பயலுக. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.